நான் ஒட்டிக்கால எங்கடா போறா நான் ஒரு கொடுக்கணுமா அக்காளுக்கு புள்ள போய் சொன்னவரே டேய் மகாராஜா சொல்லுமா நான் சொல்லுவேனா ஆமா நீ சொல்ல மாட்டே இது பர்கு மோசுலு என் வயசுக்கு நான் சொல்லுவேனா இப்ப நான் என்ன பண்ணனும் பாடல் தான் பண்ணேன் இவன் பண்ண வேலை ஆனா சத்தியமா கூத்தாத்து ஓயும் கிடையாது ஆனா உட்கார்ந்து பாருங்க வரி மாட்டீங்க நான் ஒன்னு சொல்லுவேனா நீ சொல்ல மாட்டா சொல்ல மாட்டே ஒரு கூத்தானா எல்லாம் ஏமா லட்சுமணா ஒரு கூத்துக்கு வந்தா ஆளு உழைச்சாதான் நம்மளுக்கு ஒரு பேர் கிடைக்கும் நான் தான் நீ கூத்துக்கு சொல்லி இருப்பா உக்காந்துரும் தூங்குறோம் எப்படி அர்த்தம் தூங்குறோம் அவங்க தூங்குறாங்க இவங்க இல்ல கூத்தாடுறவங்க எப்படிடா தூங்குவாங்க ஏன்டா பேமானியா ஒண்ணுமே சேர்ந்து உக்காந்துங்கிறானா அவன்லாம் எப்படி அப்பா யாரு உக்காந்துக்கிறாங்க யாரு நீ என்னது கம்பெனி வச்சிருந்தீங்க என்னடா வேண்டாம் வந்து ஆடிட்டு துண்டு வாங்கி சரிக்கா வந்து நல்லா மீன் குழம்பு கறி துணுப்புட்டு துணியும் போல உக்காந்துங்கன்னா என்ன சோறு அப்படி சீரணுமா வச்சு என்ன பண்றது அவனுக்கும் 2 மாடு கூலி எங்களுக்கும் 1 மாடு கூலி அப்பா என்னடா அப்படியாப்பட்ட ஆள் யாரா இன்னைக்கு சொல்லி நின்று காரி முடிச்சோம் வாயில் உள்ள யாரு என்ன யாரு இவங்கள மாதிரி ஆடி கஷ்டப்பட்டு எலும்பு வச்சு நல்லா சம்பாதிச்சா தானே சரிக்கா சும்மா அனாமத்தா உக்காந்துட்டு வாங்கி போனா அது எப்படி அந்த செலவாகுது யார் தான் அப்படி உட்காந்து வாங்கி போறாங்க ஏன் வாங்கி போல யாரு அது கும்பல் யாரும் வாங்கலையா இல்லையா ஏன் வாங்கல நீ கிடையாதுடா சொல்லிட்டா யாரு சொல்ல அப்ப ஓடி வரா சம்பளத்தை புடிச்சு போடலாம் சம்பளத்தை புடிச்சு போடலாம் மெஞ்சாங்காரங்க இன்னும் ஏறிக்கலாம் பாரு உட்காந்து யார் தாயாச்சு வரலாம் அந்த ஆடி வாங்கி சொல்லையா சொல்லியா அதான் போவா என்னத்துக்கு அதெல்லாம் ஒரு விஷயம் பாராட்டலாம் ஓ இல்ல ஒன்னு பழுகு போட்டு அடிக்கிற ஒரு நிக்க வச்சு ரெண்டு நிக்க வச்சு அடிக்கிறா எப்படி அடிக்கிறாரோ என்ன ஜென்மம் அதெல்லாம் நம்மளுக்கு சிவுக்கு காரமா எதுக்கு உட்காந்து வந்துட்டா அதுவும் பாரு ஆசுல வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் வந்து அத்தை வாங்கி கொட்டிக்கிறா உட்காந்து வாங்கி அந்த பென்ஷன் தான் சொல்லு பணம் போயிட்டு யாரை விட்டுது நீ தாண்டா செல்வத்துக்கு போறத என்ன அவ்வளவு மொழ மாட்டேங்கிறீங்க அடிக்காத பொறுமையா அடிக்காத அதுக்கு தாண்டா அக்கறை எதுக்கா நானும் அதுவும் லவ் என்னாச்சும் அதுக்கு தண்ணி வருது பாரு வருது எந்த நாட்டுக்கு அதிபதி சொன்னா தெரியா ஓடியா குலம் என்றால் ஆட்சிதர் குலம் ஆட்சிதர் குலம் என்றால் அவனர் குலம் அவனர் குலம் என்றால் சூரர் குலம் எப்படியா சூரர் குலம் ஆட்சிதர் குலம் அப்புறம் அப்புறம் அரசர் குலம் அப்புறம் தாமரை குலம் தாமரை குலமா இல்ல அள்ளி குலம் அப்புறம் அப்புறமா கட்சியில சூத்து வேறு குலம் அங்கதான் ரவா லட்டு நாய்க புடுங்க ரவா லட்டு என்ன பச்சா ஐயோ மை போடா ஆட்ட பல்ல வளர்க்கறது காட்ட போறீங்க
ஒரு வேலைக்கு 20 வேலை வளர்ப்பா. நீ தானே ஒரு வேலைக்கு 20 வேலை வளர்ப்ப. முன்னையே தெரிந்திருந்தா உங்க அம்மாளுக்கு ஊசி போட்டு கலக்கிட்டு செல்வ மகனே தப்பு இல்லையா? அம்மா லட்சுமிக்கு ஊசி போட்டு அடிதான் பாடிக்கிறேன் நான் செல்வ மகனே. இதெல்லாம் எப்படி வாங்குற? சரியா எப்படியா 100 ரூபாய் 150 ரூபாய் அடிக்காங்க மாதிரி அடிக்காங்க அடிக்கானுக்கு தானா? மறைந்திருந்து பார்க்கும் அவங்க அம்மா ஏன் போறா? இல்ல சில அழகா உங்க அம்மா சால் அழகா அவன் தான் வந்து கூத்தாரன் பார்த்தா அவங்க அம்மா ஒரு வந்து கூத்தாடிச்சான். நம்ம நீ வாய் யாரு தேவுடா தேவுடா சரி மச்சான் நீ சொல்லு. அவள் சொல்லுங்க இப்ப ஏதோ சொன்னியா? நீ கூட்டாட்டு வாங்க யாராண்டு எங்க அம்மாண்ட கொடுப்பான். எங்க அம்மாண்ட கொடுப்பா. அப்ப உங்க அம்மா வந்தா என்ன? அம்மா வந்தா என்னடா? நான் தான் வரேன். எங்க அம்மா வரணுமா? கொண்டாந்து விடணும். இதுக்காக ஆத்தா உங்க அப்பன் அக்கா தங்கச்சி எல்லாரும் இருக்கிறான். அதுவும் வந்து அண்ணமா விட்டா அப்பா தான் சொன்னாரு என்ன நான் போயிட்டு என் பொண்டாட்டி நீ பாத்துக்கிறான்னு. எதுக்கு சொன்னாரு? ஐயா 10 வருஷம் உங்க அப்பா நான் ஒன்னா ஆடினா. ஆமா அவரு உடம்பு சரியாது போது என்ன சொன்னாரு, நான் போயிட்டுன்னா என் பொண்டாட்டி சாகுது நீ தான் பாத்துக்கணும். எங்க அம்மாவுக்கு நீ என்ன வேணும்? என் தகுச்சி வேணும். நான் உன்னை மாமான்னு கூப்பிடுறேன்னா? ஆமா எங்க அம்மாவுக்கு நீ என்ன வேணும்? அதான் அதான் வேணும். என்ன வேணும்? அண்ணி அண்ணி எப்படி வரும்? நல்லா யோசியா. உடன் பிறந்தா நீ என்ன மச்சான் கூப்பிடுறேன்னா? நான் உன்னை மாமான்னு கூப்பிடுறேன்னா? ஆமா அம்மாவுக்கு என்ன வேணும்? அம்மாவுக்கு அண்ணன் தகுச்சி வேணும். உனக்கு கேட்டா உங்க அம்மா சின்னது நான் பெருசு சட்ட பிரகாரம் எனக்கு தான் நீ பிறந்திருக்கணும். உனக்கு தான் பொந்தரா? அது எப்படியா? நீ கோச்சிக்கு போற அப்புறமா சொல்லு சொல்லு. நானும் உங்க அம்மாவும் ஆடு மேய்க்கும் போது 2 பேரும் லவ் பண்ணோம். என்ன பண்ணா? லவ். அப்ப எங்க அப்பா போய் உங்க தாத்தாவை உங்க ஆத்தால கேட்டாங்களாம். எனக்கு உங்க தாத்தால கேட்டாங்களாம். உங்க பாட்டை கொடுக்க மாட்டேன்ட்டாரு. யாருயா? ஏழு மாலை. அப்ப உங்க பாட்டை எனக்கு உங்க ஆத்தால கொடுத்துருந்தாங்கன்னா இப்ப எனக்கு தண்ணி பிறந்திருந்துருக்கலாம். ஒரு வகையில உண்மைதான். அதான் என் புள்ள. அது அப்ப பிறந்தா இப்ப நான் யாரு புள்ள? இப்ப செல்லும் புள்ளதான். டேய் அத விடு. ஆனா வீடு பண்ண நான் கேட்டுன்னு சொல்ல அம்மா வேண்டாம். சொல்றேன் விடு. பவுடர் தொடங்கிற வரையும் அப்படிதான் இருக்கும். பவுடர் தொட்டு தான் நம்ம எல்லாம் ஆனந்த் உண்மையை மாவ மாட்டான். குட்டிமா உனக்கு அங்க போவாதா? டே இப்ப அவங்க எல்லாம் தொடப்பாரு அடிப்பாங்க போயிடலாம். உனக்கு பஞ்சிக்கணும் வருதுங்க. அப்போ அப்ப ஊர்ல வர மாட்டேன் யாருல நீ ஆமா நீ சொன்ன சூத்து மிச்சம் நீங்க அதெல்லாம் சொல்லி நடக்கிறீங்க. இல்ல நீங்களா யார் சொல்லி நடக்கிறீங்க? அவர் மகாராஜா நான் மந்திரி. ஆமா அடிப்பாரு ஓடிப்பாரு அவர் உரிமை இருக்குது. 1000 இருக்குது. ஆள் காய்ச்சி பங்கிட்டுக்குவோம். இப்ப நஞ்சாவது மொண்டாட்டி எனக்கு கூட்டி கொடுப்பான். உங்களுக்கு தான் இப்ப நஞ்சாவது மொண்டாட்டி எனக்கு கூட்டி கொடுப்பான். உனக்கு இல்லாதுன்னா
எடுத்துன்னு போடா. இந்த பூதாத்தாங்க தூ மாட்டாளா நான் முத கல்யாணம் பண்ணாதானா பண்ணாது வராம இருக்கணும் போறேன் பாத்துட்டியா பாத்துட்டியா சரி, ஆமா இங்க வா. நான் மரக்கான போறதுக்கு உனக்கு எப்படி தெரியும்? ஓ எல்லாம் வாயில் மூலியமா வந்துதான் எங்க போனாலும் சரிடா கூத்தாட வச்சுக்கிட்டே அவங்கிட்ட ஒன்ன மாறிக்கலாம் அந்த மாளிகாலிக்கிட்ட மாறிக்க முடியாது. இப்ப நான் மரக்கான எதுக்கு போனேன்? இப்ப கூட அங்கிருந்து தான் வரேன். எனக்கு தெரியாதா ஒரு டெத்துக்கு போன தம்பியா? நீ எச்சனே எனக்கு தெரியும் சொல்லு டெத்துலியா? டெத்துக்கு டெத்துக்கு போயிட்டு எங்க அத்தை வீட்டுல குளிச்சுட்டு வந்தேன். அவள் தான்டா. சேத்த விடு அப்ப லைன் பண்ணி போ அதை விடு. வீண் வார்த்தைக்கு இடம் கிடையாது. இப்ப நான் யாரு சொன்னா தெரியும்.